ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் சுந்தர்னு ஒரு புத்திசாலி பையன் இருந்தானான். ஆனால் அவன் அப்பா அம்மா பேச்சையே கேட்க மாட்டானான். ஒரு நாள் அவன் விளையாட போகும்போது அம்மா குடை எடுத்துகிட்டு போடா, மழை வரும்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவன், அம்மா வெயில் அடிக்குது, மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஓடி போயிட்டானான். திடீர்னு பார்த்தா மேகம் கருத்துக்கிட்டு மழை நிறையா பெய்து அவன் நனைஞ்சு போய் வீட்டுக்கு சோக முகத்தோடு வந்தானான். அம்மா கூப்பிட்டு, நான் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா நனைஞ்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி தொடச்சிக்கிட்டாங்களாம். மறாவது நாள் அப்பா கார்டனுக்கு கூப்பிட்டு போய், டேய் சுந்தர், இங்கே பாரு, நம்ம புது செடி நட்டுருக்கோம், இந்த செடி மேலே ஓடக்கூடாது, மிதிக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் சுந்தர் பேச்சை கேட்காம அந்த செடியை மிதித்து தள்ளிட்டானான். கொஞ்ச நாள் கழித்து, டேய் சுந்தர், அந்த செடியை மிதிக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரி பூ பூத்துருக்கும்ல அப்படின்னு சொல்லி சுந்தர்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ தான் சுந்தருக்கு உண்மை எல்லாமே புரிஞ்சிச்சான். அவன் ஓடி போய் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி, நீங்கள் சொன்னது எல்லாம் என் நல்லதுக்கு தான், இனிமேல் கண்டிப்பாக கேட்பேன்னு சொன்னானான். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்வது கட்டுப்பாடு இல்லை, அதெல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான்.